ஆதியாகமம் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 3, 4, 5, 6 வசனங்கள் இப்படியாக சொல்லுகிறது. சில நாள் சென்ற பின்பு காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான். ஆபேலும் தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகளில் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான். ஆபேலையும் அவன் காணிக்கையையும் கர்த்தர் அங்கீகரித்தார். காயினையும் அவன் காணிக்கையையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. அப்பொழுது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முகநாடி வேறுபட்டது. அப்பொழுது கர்த்தர் காயினை நோக்கி, உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று? உன் முகநாடி ஏன் வேறுபட்டது என்று கேட்கிறார். ஆம் பிரியமானவர்களே, நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையில் அநேக காரியங்களை குறித்து கோபமும் எரிச்சலும் அடைகிறோம். ஆண்டவருடைய பிள்ளைகளாகி நமக்குள் அந்த சுபாவங்கள், அந்த குணங்கள் இருக்கவே கூடாதுங்க. பாருங்க, எபேசியர் 4ஆம் அதிகாரம் 26 வசனம் இப்படியாக சொல்லுகிறது, நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள், சூரியன் அஸ்தமிக்கிறதற்கு முன்னதாக உங்கள் எரிச்சல் தணிய கடவுது என்று வேதம் நமக்கு ஆலோசனை கூறுகிறது. ஆமென்.